Hi student, 12th standard chapter 1 exercise 1.1 first sums பத்தி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். first sumல find the adjoint of the following. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு adjoint ஐ கண்டுபிடிச்சு கொடுங்க நம்ம क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே, first sum ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இல்ல என்ன நேம் நான் மென்ஷன் பண்ணல, அதுக்கு என்ன பண்ணோம், சொல்யூஷனுக்கு லெட் ஏ நமக்கு நாமளா நேம் கொடுத்துக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கலாம். ஏ என்ற மேட்ரிக்ஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். லெட் ஏ ஈக்குவல் டு -3 4 6 2ன்னு நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம். அர்ஜென்ட் ஐபி வந்து 2 கிராஸ் என்ன ஃபார்ம் பண்ணோம், இந்த டயகனல் இங்கே சேஞ்ச் பண்ணோம், இந்த டயகனல் சேஞ்ச் பண்ணி இங்கே சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அப்போ 2 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், -3 இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இங்கே இருக்க சிம்பிளை மட்டும் இன்னும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன கன்வெர்ட் ஆயிடுச்சு, இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது ஜஸ்ட் 2 cross 2, ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 1. அதே ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்ஜெக்ட் கொடுத்துறாங்க நமக்கு. அதுல 2 3 1 3 4 1 3 7 2. ஓகே, இதோட நமக்கு என்ன வரும், அட்ஜாயிண்ட் பி எப்படி ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா, அதுக்கு என்ன வரும், ஏ நேம் கொடுக்கல, லெட் ஏ என்ற நேம் கொடுத்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போறோம் நமக்கு. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும், பிளஸ் மைனஸ் லாஸ்ட் கிளாஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இதோட எக்ஸ்பிளைன் எப்படி கண்டென்ட் ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருப்போம், சம்ஸ்ல சொல்லிருப்போம். எப்படி அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது மெத்தட் ஃபாலோ பண்ணிருப்போம். அதே சேம் மெத்தட் சம் ப்ராசஸ் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இங்க பிளஸ் சிம்பிள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2 நமக்கு வரும் வேல்யூஸ் வேணா, இந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆயிடும், இந்த ரோ கேன்சல்ஸ்னா 4 1 7 2. ஓகே, நெக்ஸ்ட் 3 வேல்யூ வேணா, இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும், இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3 1 3 2. நெக்ஸ்ட் 1 ஃபேக்டர் வேணா, இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும், இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 3 4 3 7. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் ரிமூவ் ஆகும், இங்க பிளஸ் சிம்பிள், இந்த ஒரு வேல்யூஸ் வேணா, இந்த காலம் கேன்சல், இந்த ரோ கேன்சல், 3 1 7 2. நெக்ஸ்ட் 4 வேல்யூ வேணா, இந்த ரோ கேன்சல், இந்த காலம்னா 2 1 3 2. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் 1 வேல்யூஸ் என்ன, இந்த வேல்யூ ஃபுல்லா கேன்சல், இந்த ரோ ஃபுல்லா கேன்சல். நெக்ஸ்ட் 2 3 3 7. நெக்ஸ்ட் சேம் 3 வேல்யூனா, இது ஃபுல் வேல்யூ கேன்சல், இது ஃபுல்லா கேன்சல், 3 1 4 1. நெக்ஸ்ட் 7 வேல்யூனா, இது ஃபுல்லா கேன்சல், இது ஃபுல்லா கேன்சல், 2 1 3 1. ஓகே, நெக்ஸ்ட் 3 வேல்யூஸ் என்ன, இது ஃபுல்லா கேன்சல், இது ஃபுல்லா ரிமூவ், 2 3 3 4. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மாட்டோம். 4 2 சார் 8 7 1 சார் 1. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் 3 6 மைனஸ் 3. நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் 21 மைனஸ் 12. நெக்ஸ்ட் 6 மைனஸ் 7. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் 4 மைனஸ் 7. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள் 2 7 சார் 14 3 3 சார் 9. நெக்ஸ்ட் plus symbol 3 1s are 3 4 1s are 4. Okay, next minus symbol 2 1s are 2 3 1s are -3 -3 ஏனா next மல்டிப்ளை பண்ணி இது மைனஸ் பண்ணனும். ஓகேவா, நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் 2 4s are 8 3 3s are 9. ஓகே, மெயினா இங்க டிரான்ஸ்போஸ் அட்ஜென்ட் ஏக்கு கம்ப்ளீட் பண்ணனும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் சிம்பிளை பண்ணா 8 ல 7 பண்ணா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1. 6ல 3 போச்சுன்னா 3, வெளில ஒரு மைனஸ் இருக்குது, பிளஸ் இன்டு மைனஸ் -3. சேம் 21ல 12 போச்சுன்னா 9 பிளஸ் 9 பிளஸ் இன்டு பிளஸ் 9. நெக்ஸ்ட் 6ல மைனஸ் ஆனா -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் 4ல 3 போச்சுன்னா பிளஸ் 1 பிளஸ் இன்டு பிளஸ் 1. நெக்ஸ்ட் 14ல 9 போனா 5 என்ன 5 -5, ஏன்னா வெளில ஒரு மைனஸ் இருக்குது, பிளஸ் இன்டு -5. நெக்ஸ்ட் 3ல மைனஸ் போனா -1 மைனஸ் இன்டு பிளஸ் -1. நெக்ஸ்ட் 2ல -3 போச்சுன்னா -1 அகைனோட மைனஸ் +1. நெக்ஸ்ட் 8 -9 போனா -1 மைனஸ் இன்டு பிளஸ் -1. ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் ரிமூவ் பண்ணனும்னா ரோ ஃபுல்லா காலமா கேன்சல் பண்ணனும். 1 -3 9 1 1 -5 -1 1 1. ஓகேவா, இது நமக்கு கொடுத்துற மேட்ரிக்ஸோட நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, இல்லை எனக்கு இல்லை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண தெரியல, இல்லை என்ன சிம்பிளா எனக்கு கொடுங்க, டைரக்டா கொடுங்க, அப்புறம் நம்ம இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணால் அதே சேம் ஆன்சர் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த சேம் ஆன்சர் எந்த ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸிமம் நேரம் இதை ஃபாலோ பண்ணாலும் மார்க் கொஸ்டின் கொடுக்கும், ப்ராப்ளம் இல்லை நமக்கு. இது எப்படி நம்ம எதிராக மெத்தட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இது
லாஸ்ட் வீடியோவில் நமக்கு பார்த்த ஒர்க்கிங் ரூல் மெத்தடு இது நமக்கு ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி அட்ஜாயின்ட் ஏ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ஷார்ட்கட் மெத்தடு. அதே சேம் மேட்ரிக்ஸு ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு ஏ மேட்ரிக்ஸ்னா எப்படி ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் காலம் இருக்குது. செகண்ட் காலில் இங்கே வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணணும். 4 7 3 4 எதில் ஸ்டார்ட் பண்ணினேன் அதுலேயே என்ன வரும் ஃபினிஷ் பண்ணிடணும். 4 7 3 4 அதே 4 ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட்னா நமக்கு 1 2 1 1. நெக்ஸ்ட் இங்கே வரீங்க 3 3 2 3. நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் அதே எதில் ஸ்டார்ட் பண்ணு அதுலேயே ஃபினிஷ் பண்ணு. எண்டிங்கும் என்ன வரும் அதே வேல்யூ 4 7 3 4 லாஸ்ட் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 3 1 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. செகண்ட் காலத்தில் செகண்ட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண நமக்கு 4 7 வரும் 4 7 3 4ல ஸ்டார்ட் பண்ணி 4ல முடிச்சுங்க. அது என்னன்னா தேர்ட் காலத்துக்கு வரீங்க. தேர்ட் காலம் நமக்கு 1 2 1 எதில் ஸ்டார்ட் பண்ணுங்க 2ல அது 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் யூஸ் பண்ண நமக்கு அதே சேம் நேரம் 3 3 2 எதில் ஸ்டார்ட் பண்ணி 3 ஸ்டார்ட் பண்ணி 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ நெக்ஸ்ட் அதே சேம் லாஸ்ட் நேரம் இதில் தான் ஸ்டார்ட் பண்ண நமக்கு இந்த ரோவில் செகண்ட் ரோவில் செகண்ட் காலத்தில் 4 7 3 4 கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவே நான் ஃபைனல் ஆன்சர் அட்ஜாயின்ட் ஏ கம்ப்ளீட் ஆகும். மேக்ஸிமம் மார்க் கொடுப்பாங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எனக்கு டேரெக்டாக தெரிஞ்சாகணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போனோம், இதை மைனஸ் பண்ணணும். 4 2 சார் 8 8 மைனஸ் 7 7 1 சார் 7 2 3 சார் 6 3 1 சார் 3 1 4 சார் மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 3 சார் 3 3 2 சார் மைனஸ் 6 2 2 சார் 4 3 1 சார் மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 3 சார் 3 2 1 சார் 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 7 21 4 3 12 மைனஸ் 12. ஓகேவா, ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். அதே சேம் 9 மைனஸ் 14 8 மைனஸ் 9. ஓகேவா, இப்போ லெஸ் பண்ணால் 1 1 மைனஸ் 1 3 மைனஸ் 3 1 1 9 மைனஸ் 5. சேம் ஆன்சர் பாரு நமக்கு. இதுக்கு என்ன எந்த டிஃப்ரெண்டாக அவ்வளோ சேம். அப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் கரெக்டு தான். எதிராக மெத்தட் இதை ஃபாலோ பண்ண அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சாலும் கரெக்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்க் கம்பல்சரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஏன்னா புக்கில் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க நமக்கு புக்கில். ஓகே, அந்த மெத்தட் தான் நமக்கு எக்ஸாம் சம் ஃபாலோ பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. அது மிஸ்டேக் இல்லை, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ஏன்னா நமக்கு கீ பாயிண்ட்ஸ் எக்ஸாம் வேல்யூஷன் இல்லை, என்ன இந்த லாஸ்ட் அட்ஜாயின்ட் ஏக்கு 2 மார்க்கு இப்படி தான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நமக்கு மெயினாக இதோட ஆன்சர் தான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. அதில் இந்த மெத்தட் ஒன்று ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை நமக்கு. வெரி மேக்ஸிமம் புக்கில் மெத்தட் ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன நல்லதான். இல்லை இது மார்க் கொடுக்க மாட்டாங்களா, இல்லை கன்ஃபார்ம் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் இதை கூட ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, எதனாலும் ஃபாலோ பண்ணுங்க. வெரி வெரி ஈஸியான மெத்தடு இது. 2 x 2க்கு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடித்து செகண்ட் சம் வந்து 3 x 3 மேட்ரிக்ஸோட அட்ஜாயின்ட் ஏ நமக்கு மெத்தடு. இது எதிரான மெத்தடு. இந்த மெத்தடில் எதனா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க. ஓகே, தேங்க்ஸ்.